வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். பூண்டு வியாபாரத்துல புதுசா இறங்குறவங்களாலும் சரி, மார்க்கெட்ல தினமும் மொத்தமா பூண்டு வாங்குறவங்களும் சரி, நஷ்டமே இல்லாம லாபம் பார்க்கணும்னா பூண்டோட தரத்தை எப்படி சரியா கணிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஏலத்திலேயோ சந்தையிலேயோ நீங்க பூண்டு எடுக்கிறப்ப கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான வியாபார நுணுக்கங்களை இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பூண்டு மூட்டையோ இல்ல குவியலையோ மேலோட்டமா பார்க்காதீங்க. பூண்டு மூட்டைய திறந்து மேல இருக்கிற பூண்டை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ரெட் பேசிடாதீங்க. பைய நம்ம கொட்டி பாக்குறப்ப பைக்கு அடியில பேக்கிங் பண்றப்ப பெரும்பூடா போட்டிருந்தாங்கன்னா குட்டுறப்ப அந்த பெரும்பூடு தான் மேலோட்டமா வரும். அந்த மேலோட்டமா அந்த குவியலை பார்த்தோன்னே எல்லாமே பெரும்பூடுன்னு நினைச்சிட்டு ரேட்டு கேட்டுறக்கூடாது. அந்த குவியல்ல நடுவுல கையை விட்டு உள்ள நம்ம அள்ளி பாக்குறப்ப இல்ல அதை வெட்டி பாக்குறப்ப தான் சென்டர்ல எந்த மாதிரி பூண்டுகள் இருக்குன்றது பார்த்தா தான் அதோட உண்மையான தரம் என்னன்றது நமக்கு தெரியும். அடுத்து ரெண்டாவது, பூண்டோட கெட்டித்தன்மையை நம்ம எப்படி பாக்குறது? பூண்டு பல்லு நல்லா கெட்டியா இருக்கான்னு அமுக்கி பார்க்கணும். ஒரு பூண்டு பல்ல எடுத்து நம்ம ரெண்டா உடைச்சு பார்க்கணும். ரெண்டா உடைச்சு பாக்குறப்ப உள்ள ஒரு குறுத்து விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா பூண்டு சீக்கிரமாவே முளைக்க ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி பூண்டுகள் ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்க முடியாது. பூண்டு சீசன் முடிய போகின்ற கண்டிஷன்ல தான் அந்த மாதிரி வரும். அதாவது காத்துலயே லைட்டா குளிர்ப்பதம் இருந்தா கூட அந்த பூண்டு ரொம்ப சீக்கிரமா முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முளைக்கிறப்ப அந்த பூண்டுல இருக்க அந்த கெட்டித்தன்மை போய் மெதுக்குன்னு ஒரு லப்பர் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பூண்டுறவங்களை நம்ம உடனே வாங்குற மாதிரி மாத்திரமா இருந்தா உடனே சேல்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மாதிரி பூண்டுகளை வாங்கலாம். இல்ல அந்த மாதிரி நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது, டக்குன்னு கை மாற்ற முடியாதுன்னா அந்த மாதிரி பூண்டுகளை வாங்குறத நம்ம தவிர்த்துடலாம். அடுத்து பூண்டு மூட்டைகளை பூஞ்சை, காளான் மற்றும் துர்நாற்றம் இருக்கா? பூண்டு மூட்டையை நம்ம லேசா திறந்த உடனே லேசான ஈரக்காத்தோ அல்லது துர்நாற்றமோ அடிச்சதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ளுக்குள்ள அந்த ஈரப்பதம் அதிகமாகி பூஞ்சை பிடிச்சு பூண்டு அழுக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். வெளிப்பார்வைக்கு பார்த்தா பூண்டு நல்லா தெரிஞ்சாலும் மூட்டைகள் இருந்து வர்ற வாசனையே பூண்டோட ஆயில நம்ம காட்டி கொடுத்துரும். நாலாவது உதிரி பற்கள் அல்லது ஈரப்பதம். ஒரு பையில கொட்டுறப்ப எத்தனை கிலோ உதிரி பற்கள் அதாவது உடசல் வருதுன்னு நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாலும் மூடையை பேக் பண்றப்போ பூண்டுகளாக தான் பேக் பண்ணுவாங்க. அது டிரான்ஸ்போர்ட்ல அங்கிட்டு தூக்கி போடுறப்ப உடச்சலாகி உதிரி பற்கள் வரும். அந்த மாதிரி பற்கள் நல்லா திரட்சியா இருக்கா இல்ல சைஸ் சன்னமா இருக்கான்றதை வச்சுதான் நம்ம ரேட்டை கணிக்கணும். அதே போல பச்சை பூண்டு வாங்குறப்ப ஈரத்தை நம்ம நல்லா செக் பண்ணி ஒரு பூண்டை உரிச்சு பாருங்க. ஒரே தோல்ல பருப்பு வந்துட்டா பூண்டுல காஞ்ச பிறகு நமக்கு அதிகமான வெயிட் லாஸ் வராது. இதுவே 5-6 தோலுக்கு மேல உரிக்க தோலா அதுக்கப்புறம் பருப்பு சின்னதா இருந்துச்சுன்னா அது நல்லா ட்ரை ஆகுறப்ப நமக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இத கணக்குல வச்சுதான் நீங்க ஏலத்துல பூண்டு கேட்கணும். அடுத்து 5வது பாயிண்ட், பூண்டோட கலர் மற்றும் பளபளப்பு. பூண்டை தோலை பார்க்கும் போதே அது பளிச்சுன்னு வெள்ளை நேரத்துல பளபளப்பா இருக்கான்னு பாருங்க. மஞ்சள் கரை பிடிச்சு இல்ல புள்ளி விழுந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பூண்டுகள் அதிகமா மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆகாது, டிமாண்ட் இருக்காது. இதே பளபளன்னு இருக்கிற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூண்டுகள் மக்கள்கள் அதிகமா விரும்பி வாங்குவாங்க. அதனால அந்த மாதிரி ரக பூண்டுகள் நல்ல டிமாண்ட் இருக்கும். அந்த மாதிரி பூண்டுகளுக்கும் நம்ம லாபங்களுக்கு சேர்த்து வச்சு சேல்ஸ் பண்ணாலும் டக்குன்னு சேல்ஸ் ஆகும். இந்த 5 விஷயங்கள் நீங்க மனசுல வச்சு பூண்டை எடுத்தீங்கன்னா வியாபாரத்துல நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு நண்பர்களே. உங்களுக்கு தரமான பூண்டுகள் தேவைப்பட்டுச்சுன்னா வடுகுபட்டி மார்க்கெட் நிலவரங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரையில தெரியக்கூடிய நம்பரான 8836006337 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்க பூண்டை வாங்கிக்கலாம். மேலும் பூண்டு சந்தை நிலவரங்கள் மற்றும் வியாபார நுணுக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.